பேரே வந்து பெஸ்ட் லேசர்ங்கிறது ரொம்ப பொருத்தம். 2 பெஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் லேசர்னு. என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சந்தியா, பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கேன். இன்னைக்கு நமது மருத்துவமனையோட 10 வருட நேயர் திருமதி ஜெயந்தி அம்மா நம்ம கூட இருக்காங்க. அம்மாக்கு இப்போ 72 வயது ஆக போகுது. அம்மா 10 வருடத்திற்கு முன்னாடி நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. மேல் தாடையில கழட்டி மாற்ற பல் செட் போட்டிருந்தாங்க. கீழ்த்தாடையில பக்கத்து பற்களை கரைச்சி பிரிட்ஜ் முறையில பற்கள் கட்டியிருந்தாங்க. அம்மாக்கு நம்ம முதல்ல மேல் தாடையில முழுவதுமா இம்ப்ளான்ட் பொருத்தி பற்கள் கொடுத்தோம். சில வருடங்கள் கழித்து கீழ்த்தாடையிலையும் அந்த பிரிட்ஜ் பற்கள் எல்லாமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொருத்தி பற்கள் கொடுத்திருந்தோம். முதல்ல தற்காலிக பற்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நீண்ட கால பிக்சட் பற்கள் பொருத்திருக்கோம். அம்மாவோட இந்த 10 வருட வெற்றிகரமான இம்ப்ளான்ட் சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு அம்மாட்ட கேட்டோம். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் சொன்ன மாதிரி 2015ல ஃபர்ஸ்டா இந்த பெஸ்ட் லேசர் இங்க இருக்குங்கிறது, நாங்க போரூர்ல முகலிவாக்கத்துல இருக்கோம். இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்த உடனே எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தது பல்லுல. நிறைய இடத்துல நான் போய் செக் பண்ணிலாம் பார்த்தேன். ஏதாவது பிரிட்ஜ் வைப்பாங்க, உடனே அது காயண்டு வந்துடும். கேப் போடுவாங்க, அது வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். எனக்கு இந்த பெஸ்ட் லேசரை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே பெஸ்ட் இம்ப்ரெஷன் வந்தது. அப்போ அவங்க என்னோட அந்த கம்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, அப்பவே எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிருந்தது. இருந்தாலும் இம்ப்ளான்ட் பண்ணலாம் மேடம், ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த தைரியம் தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை தந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி நைஸ். எல்லாருமே சொல்லிட்டாங்க ஃபேஸ்ல இருந்து எல்லாம் அழகா இருக்கு. மெயினா வந்து அவங்களோட டெடிகேட்டட் இன்வால்வ்ட் சர்வீஸ், எல்லாருமே டாக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அன்பா பேசுவாங்க. அந்த அன்புலயே நமக்கு வந்து பாதி வியாதி போயிடும். ஸோ வந்து சூப்பர்னு நான் சொல்றேன். பெஸ்ட் லேசர் யார் வேண்டாலும் வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து. இப்போ உங்களுக்கு வந்து 72 வயது ஆகுமா? நீங்க இந்த வயதுலயும் ரொம்ப தைரியமா வந்து சிகிச்சை பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன சிகிச்சை நம்ம கொடுத்தோமோ, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நிறைய பேருக்கு 30 வயசுக்குள்ளேயே எல்லா பல்லுமே எடுத்துட்டு ஃபுல்லா பல்லு கட்டுற மாதிரி இருக்கு. அவங்க வந்து பல்லு எடுக்கிறதுக்கே பயப்படுறாங்க. எல்லா பல்லும் ஒரே டைம்ல எடுத்தா எப்படி இருக்கும், இம்ப்ளான்ட் வச்சா எப்படி இருக்கும், இம்ப்ளான்ட் வச்சா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இந்த வயசுல இவ்வளவு தைரியமா, அதாவது நான் 60ல தான் ஸ்டார்டிங் வச்சிருந்தேன். அப்பவே எனக்கு தைரியம் இருந்தது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஹெல்த் மேல ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் நான். அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சின்னவங்க எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வயசுல நான் இவ்வளவு தைரியமா வந்து பண்ணிக்கும் போது 30 இயர்ஸ் 35ல உங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ரென்த் இருக்கும். உங்க கம்ஸ் நல்லா இருக்கும். நீங்க தைரியமா வந்து இங்க பண்ணிக்கலாம். அதுதான் என்னால சொல்ல முடியும். இப்ப அம்மா பாத்தீங்கன்னா, அம்மா மட்டும் இல்ல, அம்மாவோட கணவர், அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க, பிள்ளைங்க எல்லாருமே வந்து நம்ம மருத்துவமனையில வந்து சிகிச்சை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தோட ஃபேமிலி டென்டிஸ்டா வந்து இப்ப நம்ம தான் வந்து இருக்கோம். உண்மைதான். என்னோட பிரதர் இன்லாவோட வைஃப், பிரதர் இன்லா, என் சன், என் டாட்டர் இன்லா எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே பெஸ்ட் தான் ஃபீல் பண்றாங்க. அதான் பேரே வந்து பெஸ்ட் லேசர்ங்கிறது ரொம்ப பொருத்தம். 2 பெஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் லேசர்னு. ஓகே. இப்ப அம்மா வந்து நமக்காக அவங்களோட அழகான குரல்லையும் அழகான புன்னகையிலையும் ஒரு பாட்டு பாடுவாங்க. கொஞ்சம் பாடினா போதுமா? 2 லைன். உண்மை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். நிலவில்லாம நீரில்லா மேகம், பேசாத பெண்ணை, பாடாத உன்னை, கண்ணை மெல்ல மூடும், தன்னை என்னை வாடும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாட தோன்றும். உண்மை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். ரொம்ப நல்லா இருந்தது.
சிச்சுவேஷன் சாங் எங்களுக்காகவே பாடின மாதிரி இருந்தது. நீங்க பேசுறத விட நீங்க பாடும்போது உங்களோட அந்த குரல் வந்து ரொம்ப இன்னும் யங்கா இளமையா இருக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். இங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டதுக்கும் உங்க அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்.